வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் பிஎட் ஃபஸ்ட் இயர்க்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம எப்படி என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், ஸோ அது எக்ஸாமினேஷன்றது ஆன்லைனில் எப்படி நடைபெறும், ஸோ அதை எப்படி எழுதணும், எப்படி ஸ்கேன் பண்ணணும், எப்படி சென்ட் பண்ணுறது, சப்மிட் பண்ணுறது, ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பிஎட் ஃபஸ்ட் இயர் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருந்தாலுமே உங்களுக்கு கொஷின் பேப்பர்ன்றது ஒன்று வாட்ஸ்அப்பில் ரிசீவ் ஆகும், இல்லை இமெயிலில் ரிசீவ் ஆகும். ஃபஸ்ட்டு இமெயிலு, அதுக்கு இல்லைன்னா உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் கொஷின் பேப்பரை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ரெசன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து ப்ரெசன்ட் ஆகிறத அந்த 30 மினிட்ஸுக்கு முன்னாடியே வந்து காலேஜஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேமு, ரிஜிஸ்டர் நம்பர், ப்ரெசண்ட், ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரின்ஸிபலுக்கு நீங்கள் ஒரு மெசேஜை சென்ட் பண்ணணும். உங்களுடைய நேமு, ரிஜிஸ்டர் நம்பர், ப்ரெசண்ட். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது நம்பரை கொடுத்துருக்கோம். இது மாதிரி நீங்கள் பிரின்ஸிபலுக்கு மெசேஜை கொடுத்துடணும். அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இது வந்து எக்ஸாமினேஷன் 10 o'clockனா நீங்கள் 9:30க்கெலாம் பிரின்ஸிபலுக்கு வந்து ப்ரெசன்ட்ஸ்ன்றதை உங்களுடைய ப்ரெசன்ட்ஸை சொல்லிடணும். அதுக்கப்புறமா கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு காலேஜஸுக்கு ரிசீவ் ஆன உடனே உங்களுக்கு இமெயில் மூலிமாவோ வாட்ஸ்அப் மூலிமாவோ சென்ட் பண்ணுவாங்க. அப்போது அதுக்கப்புறமா நீங்கள் கொஷின் பேப்பர் ரிசீவ்டுன்றதையுமே அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஸோ இதுதான் கன்ஃபர்மேஷன். ஏன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு இங்கே உங்கள் வீட்டிலேருந்து தான் எழுத போகிறீங்க. இதை எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு எக்ஸாமினேஷன்றதால கம்ப்யூட்டர் கண்டிப்பாக தேவையான்னு கேட்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர்லேயே தான் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோன்னு இல்லை மொபைல்லேயே தான் எழுத போகிறோன்னு இல்லை, ஃபிசிக்கலாக பேப்பரில் தான் எழுத போகிறீங்க. ஒன்ஸ் நீங்கள் கொஷின் பேப்பர் ரிசீவ் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதால் நீங்கள் அந்த கொஷின் பேப்பர் ஃபோன்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ மெயில்லையோ வரும். அதுக்கப்புறம் இந்த கொஷின் பேப்பரை பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஃபிசிக்கலாக எக்ஸாமினேஷன் பேப்பரில் எப்படி எழுத போகிறீங்களோ அதே சேம் மெத்தடில் தான் நீங்கள் பேப்பரில் எழுத போகிறீங்க. எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அது சாஃப்ட் காப்பியை வச்சுக்கிட்டு கரெக்ஷன் பண்ணுவாங்களா, ஹார்ட் காப்பியை வச்சுக்கிட்டு கரெக்ஷன் பண்ணுவாங்களான்னுட்டு. ஃபிசிக்கலாக நமக்கு அந்த ஹார்ட் காப்பி நீங்கள் எழுதி ஃபிசிக்கலாக எழுதி தரீங்க இல்லையா, அதை வச்சு தான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம அதை எப்படி ஸ்கேன் பண்ணுறது அந்த விஷயங்கள்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி பிளாக் பென்னை மட்டும்தான் யூஸ் பண்ணணும்ன்றது யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பும்போது அது கிளியராக வர்றதுக்கு பிளாக் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் ப்ரெசன்டேஷனுக்கு கலர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. நீங்கள் கலர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே கொஞ்சம் டார்க் கலராக அதை நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதும்போதோ இல்லை நீங்கள் வீட்டில் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்கேன் பண்ணி அனுப்பும்போது அது கிளியராக அங்கே வருதான்னுட்டு. ஒரு சில கலர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதும்போது நல்லாயிருக்கும், பட் ஸ்கேன் பண்ணும்போது கிளியராக வராது. அதால் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பேஜ் நம்பர் டாப் ஆஃப் த பேஜில் ரைட் ஹேண்ட் சைடில் போடணும், ரைட் ஹேண்ட் சைடில். அதே மாதிரி பாட்டம் கீழே பார்த்தீங்கன்னா பேஜ்க்கு கீழே பேஜில் வந்து பாட்டம் பேஜில் உங்களுடைய சிக்னேச்சர் மஸ்ட். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பேஜஸுக்குமே. ஸோ அந்த பேப்பர் கரெக்ஷன்றது உங்களுக்கு ஹார்ட் காப்பியில் தான் இருக்கும். ஸோ அதால் இப்போ அடுத்ததான் நம்ம அதை எப்படிலாம் நம்ம பண்ணலாம், ஸ்கேன் பண்ணலாம், அந்த ஃப்ரண்ட் ஷீட்டை எப்படி ஃபில் பண்ணுறதுன்றது அதெல்லாம் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதே மாதிரி அதை ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஆப்ன்றது கீழே நம்ம லிங்க்கு தரோம். நீங்கள் அதை வேணுன்றவங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கேம் ஸ்கேனர் உங்களுக்கு அதில் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருந்தோம், அது வந்து கம்மியாக தான் ஸ்கேன் ஆகுது பேஜஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ஸ்கேனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எதை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பிஃபோர் அந்த மார்க் டெஸ்ட்லேயோ இல்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போய் எக்ஸாமுக்கு அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது தெரியாது. ஸோ அதால் இப்போவே நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஷீட், இதுதான் உங்களுடைய ஃப்ரண்ட் ஷீட்டு. இந்த ஃப்ரண்ட் ஷீட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில் பண்ணால் காலேஜ் கோட், நேம் ஆஃப் த காலேஜ், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், நேம் ஆஃப் டிகிரி, நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டு, ரிஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் கோட், நேம் ஆஃப் த சப்ஜெக்ட்டு, கொஷின் பேப்பர் கோடு. ஸோ இதில் காலேஜ் கோடுன்றது உங்களுக்கு 5 டிஜிட்டில் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 19ன்றதை வச்சுக்கோங்க. காலேஜ் நேம்ன்றது வித்யாலயா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ அதே மாதிரி எக்ஸாமினேஷன் 16
12/2020. ஸோ நீங்கள் இது மாதிரி ப்ரெசன்டேஷனுக்கு நீங்கள் எழுதும்போது கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் எழுதிக்கிறது நல்லது. ஸோ ஃபுல்லாகவே கேப்ஸில் எழுதுங்க, அப்போ தான் நம்மளுக்கு கிளியராக இருக்கும். அதே மாதிரி நேம் ஆஃப் த டிகிரின்னு வரும்போது பிஎட்ன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ன்றது ராஜான்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் நம்பர்ன்றது 10101118BD 001ன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட் கோடு. ஸோ சப்ஜெக்ட் கோடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எங்கே இருக்குன்னா கொஷின் பேப்பரில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும் FBCA. கொஷின் பேப்பர் கோடுன்றது அந்த ஆல்பாபெட்டிக்கில் இருக்கும் FBCA. அதே மாதிரி கொஷின் பேப்பர் நம்பர்ன்றது B1601ன்றது இருக்கும். சப்ஜெக்ட் கோடுன்னு வரும்போது FBCA சப்ஜெக்ட் சைல்ட்ஹுட் அண்ட் க்ரோவிங் அப். கொஷின் பேப்பர் நம்பர் B1601. ஸோ நீங்கள் கேப்ஸ்லேயே எழுதுங்க எல்லாத்தையுமே. எவ்வளோ பேஜ் நம்பர் எழுதுறீங்களோ அவ்வளோ எழுதுங்க. ஸோ ஃபுல் கோர்ஸ்னால் நம்ம 40 பேஜஸ்க்குள்ளே எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ்னு வரும்போது 20 பேஜஸ்க்குள்ளே நீங்கள் எழுதணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டு ஜஸ்ட்டு இது மாதிரி சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. அது பிரின்சிபல். ஸோ ஆஃபீஸ் யூஸ்லாம் நீங்கள் எதுவும் டச் பண்ண தேவையில்ல, இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். ஸோ இதில் இந்த சப்ஜெக்ட் கோடு கொஷின் பேப்பர் கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் கோடு இந்த ஆல்பாபெட்டிக்கில் இருக்கும், சப்ஜெக்ட் கோடு வந்து FBCA இருக்கும். இது எல்லாமே கொஷின் பேப்பர்லேயும் உங்களுடைய ஹால் டிக்கெட்லேயுமே இருக்கும். யாரும் இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் கொஷின் பேப்பர் வாங்கும்போது உங்களுக்கு அது ரொம்பவுமே ஈஸியாக உங்களுக்கு இந்த ஹால் டிக்கெட் வாங்கினோடனே அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட் நீங்கள் எழுத போகிற சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே கொஷின் பேப்பர் அந்த கோடுன்றதை கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் பேஜ் நீங்கள் ஃபில் பண்ணுற மெத்தடு. ஸோ அடுத்தது எப்படி ஸ்கேன் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இதை தான் ஸோ இது மாதிரி நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோம். ஸோ அப்போது அந்த ஃபைல் நேம் எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ரீநேம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரீநேமில் இங்கே போய் இப்போ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய அந்த ரிஜிஸ்டர் நம்பரை போடணும். ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி கொடுத்த மாதிரி 101018BD001 கொடுத்துட்டு அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும். சப்ஜெக்ட் கோடு FBCA. ஸோ இதை நீங்கள் கொடுத்துடணும். இதை ஸ்கேன் பண்ணி நம்ம ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது மாதிரி நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ இதை ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து சும்மா சாம்பிளுக்கு அந்த 2 பேஜஸ் பண்ணியிருக்கேன், ஃப்ரண்ட் பேஜும் அடுத்த ஒரு பேஜும். இதை நீங்கள் ஃபுல் கோர்ஸ் இருந்தால் 40 பேஜஸ்க்குள்ளேயும், ஆஃப் கோர்ஸாக இருந்தால் 20 பேஜஸ்க்குள்ளேயும் நீங்கள் எழுதணும். ஸோ இப்போ இது மாதிரி எழுதிட்டு இதை நீங்கள் ஷேருன்னு கொடுத்துட்டு பிடிஎஃப் கொடுத்து ஷேர் கொடுக்கணும். ஷேர் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ மெயிலில் அனுப்ப சொன்னால் மெயிலில் அனுப்புங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொன்னால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஸோ சப்போஸ் இந்த மெயிலில் இப்படி கொடுத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு மெயில் ஐடி போயிடும். ஸோ காலேஜ் மெயில் ஐடிக்கோ இல்லை உங்களுடைய டீச்சர்ஸ் மெயில் ஐடிக்கோ இந்த இடத்துல ஜஸ்ட்டு அந்த மெயிலை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்படி கொடுத்தீங்கன்னாவே போதும், உங்களுடைய அந்த ஆன்சர் ஷீட்டுன்றது அங்கே போயிடும். ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மெயில் அனுப்பும்போது Q1 வரும். ஸோ Q'ன்னு வந்ததுன்னா சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்றது. ஸோ அது வந்து போகாது, அப்படியே அந்த இடத்துல ஸ்டாப் ஆகும். ஸோ அதால் நீங்கள் திரும்ப ரீசெண்ட் பண்ணாதீங்க. ஒரு முறை அனுப்பிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், அது கொஞ்சம் நேரத்தில் சென்ட் ஆகிடும். நீங்கள் திரும்ப அது போகலன்னு நினச்சிக்கிட்டு திரும்ப சென்ட் பண்ணிங்கன்னா 4-5 டைம்ஸ் அவங்களுக்கு காலேஜஸுக்கு போயிடும். ஸோ அதில் Q'ன்னு வந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறது நல்லது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கேனிங் ப்ரொசீஜரு. உங்களுடைய மேலே வந்து அந்த பேஜ் நம்பரும் கீழே சிக்னேச்சரு கம்பல்சரியாக நீங்கள் கொடுக்கணும். இங்கே ஃப்ரண்ட் ஷீட்டு. ஸோ நீங்கள் A4 ஷீட்டில் எழுதி த்ரெட்டு போட்டு வித்தின் அந்த நீங்கள் எழுதுறத அன்றைக்கி எழுதுறத நீங்கள் அப்படியே வச்சுக்கணும் பத்திரமா. ஃபைனலாக எக்ஸாமினேஷன் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் போஸ்ட்டில் ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லை கொரியர்லையோ சென்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த A4 ஷீட்லாம் நீங்கள் பத்திரமாக வச்சுக்கணும். இந்த A4 ஷீட்டு உங்களுடைய இந்த ஷீட்டை வச்சு தான் கரெக்ஷனே பண்ணுவாங்க, சாஃப்ட் காப்பியை வச்சு கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. உங்கள் காலேஜஸில் தான் நீங்கள் இதை சப்மிட் பண்ணணும், உங்கள் காலேஜ்லேயே தான் பேப்பர் வேல்யூஷனுமே நடக்கும்.
அதால் ஆஸ் யூஷுவலாக நீங்கள் ஒரு எக்ஸாமினேஷன் எப்படி எழுதுவீங்களோ பேப்பரில் அதே மாதிரி எழுதி அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் எல்லா சப்ஜெக்ட்டையும் வச்சு சேர்த்து கடைசி நாள் எடுத்து போய் சப்மிட் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் எழுதுறதை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம், பத்திரமா வச்சுக்கணும். நீங்கள் எதுக்காக இந்த சாஃப்ட் காப்பின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எழுதுகிற ஃபிசிக்கல் காப்பின்றது உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஸோ அதால் நீங்கள் அன்றைக்கி எழுதுனது அந்த பேப்பரும் சாஃப்ட் காப்பி பேப்பரும் சேமாக இருக்கான்றது ஜஸ்ட் கிராஸ் வெரிஃபிகேஷனுக்காக தான், அது யூனிவர்சிட்டி பர்பஸ்க்கு. மற்றபடி வேல்யூவேஷன் எல்லாமே உங்கள் காலேஜஸில் நடைபெறும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னா நீங்கள் கேட்கலாம். ஸோ டபுள் சைடில் நீங்கள் எழுதுங்க. வேறு எந்த ஒரு டவுட்டும் அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். டபுள் சைடு தான் எழுதணும், ஏன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ண போகிறீங்க. ஸோ சேம் as நீங்கள் காலேஜஸ்லேயும் ஃபிசிக்கலாக தரும்போது ஃபிசிக்கல் பேப்பரை வச்சு தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதால் நீங்கள் எக்ஸாமினேஷன் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி எழுதுங்க. இதே மாதிரி ஃப்ரண்ட் ஷீட்டு பேப்பர்ஸ் பண்டில்ஸ் பேப்பர்ஸ்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி இப்போயே வச்சுக்கோங்க. ஒரு ஃபுல் சைஸ் பண்டலு உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ் ஆகும். த்ரெட்டு போட்டு கட்டி நீங்கள் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.